என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும். பீஸா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும் முதல்ல. அதனாலதான் நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாது, என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. அனைவருக்கும் வணக்கம். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கீதா விவாகரத்து மேட்ரு பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இதை வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆகுற அளவுக்கு ஊடகங்கள் அவ்வளோ தூரம் பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசியல் நாட்டு நடப்பு நிகழ்ச்சி எவ்வளவோ போயிட்டுருக்கு. அதை பற்றிலாம் நியூஸ் ஓடுதான்னு தெரியல. எத்தனையோ அமைச்சர்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள் போயிட்டுருக்கு. அதை பற்றின நியூஸ் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. வெறும் விஜய் சங்கீதா வந்த விவாகரத்து மேட்டர் அப்படின்றது ஒரு குடும்ப பிரச்சனை. அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் எடுத்து போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு போட்டிருந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவே சொல்லியிருப்போம், இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை. திடீர்னு அவங்க மனசு மாறலாம். ஏன்னா இப்போ ஒரு வழக்கு வந்து விசாரணைக்காக குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போகும்போது அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசி சமரசம் பண்ணுறதுக்கான வேலைகள் அதிகமாக நடக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கீதா அவர்களுடைய அந்த வாழ்க்கை பிரச்சனையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வேலூரில் விஜய் அவர்கள் சொல்லி 10 நாள் ஆவலை. ஏன்னா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என் மேலே அவதூறு பரப்புனா விஜய் மேலே மக்கள் மேலே அவதூறு பரப்புற மாதிரி, என்னை அசிங்கமாக பேசினா மக்கள் அசிங்கமாக பேசுகிற மாதிரி அப்படின்னு ஒரு சொல்லி இந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கயத்தில் இன்னும் மஞ்சையே காயல அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சப்பா அப்படின்னா, அந்த மாதிரி பேச்சு இன்னும் அடங்கவே இல்லை. அதுங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம். இது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சம்மந்தமே இல்லாமல் விஜயை பற்றின ஒரு கேள்வியை நிருபர் எழுப்பியிருக்கும் போது திடீர்னு இந்த ஒரு பதிலை சொல்லுவார். குறிப்பிட்ட நடிகையோட பேரை சொல்கிறார் அப்படின்னா, அவங்களோட வீட்டிலேருந்து இவரை வெளியில் வர சொல்லுங்க அப்படின்னும் போது இவர் வீட்டுக்குள்ளே போனதை எப்படி பார்த்தாரு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம பழைய வீடியோவிலே தெளிவாக கேட்டிருப்போம். அவருக்கான ஒரு பாயாசமும் நம்ம போட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது இது இவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆகிற வரைக்கும் ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலன்னு இல்லை நேற்று நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இன்னும் என்னென்ன மொழி, ஹிந்தி, இந்தியா டுடே, NDTVலேருந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கீதாவுடைய அந்த டைவர்ஸ் மேட்ரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? தேர்தல் வர டயத்தில் எவ்வளவோ நியூஸ் இருக்குது, எவ்வளவோ பிரச்சனை பேச வேண்டியிருக்கு. இன்றைக்கி வந்து அமைச்சரோட ஒரு ஊழலை பற்றி நீங்கள் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு MLA வந்து இன்றைக்கி நிருபரை தாக்குறதை பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் சின்ன பிள்ளைகள்லாம் வந்து பயலுகளாக உட்காந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான், எல்லாம் என்னென்னமோ தப்பு நடந்துக்கிட்டு இருக்கான், அதை பற்றி பேசுங்கடானா பேச மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி வந்து தமிழகமும் சரி எந்ததோ இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஊர்பட்டது இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுமை நடந்துட்டு இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இதை போட்டு வச்சு உருட்டிகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன வருது அப்படின்னா, இப்போ விஜய் சங்கீதாவுடைய மேட்டரில் இது வந்து நேற்றுலேருந்து நம்மளே சொன்னது, ஒருவேளை சங்கீதா வந்து இவ்வளோ நாள் வந்து இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 1999 பூவே உனக்காவா படத்துலேருந்து விஜய் அவர்களை பாராட்ட வரும்போது 2 பேருக்கும் நட்பு ஏற்பட்டு அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு கோடீஸ்வர பின்னணியை கொண்ட ஒரு நபர் அப்படின்னும் போது அவங்க வந்து இலங்கையிலேருந்து அதுக்கப்புறம் லண்டன் மாதிரி இப்போவுமே தன்னோட பிள்ளைங்களுக்காக படிப்புக்காக அவங்க லண்டனில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருடம் வந்து கணவரை விஜய் அவர்களை பிரிந்து 5 வருடம் இருக்கிறதா அவங்க மனுவில் சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? இந்த பொதுவாக ஒரு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னா இந்த பேப்பர்லாம் அவ்வளோ சீக்கிரமாவா லீக் ஆயிரும்? நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு யோசிக்கும் போது இருக்கும், அதுக்கான ஆளுங்களும் இருக்காங்க. இன்றைக்கி கேமரா இல்லாத இடமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஒரு நபர் அப்படின்றவங்க இன்றைக்கி ஈஸியாக வந்து ஒருத்தவங்க மேலே நம்ம குற்றம் சொல்லிடலாம் அப்படின்றதுனாலையும் அந்த நாகரிக கருதியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தன்னோட மனுவில் ஒரு குறிப்பிட்ட நடிகை அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா அந்த நடிகையோட பேரை என்கிட்ட நீங்கள் கேட்டீங்க, ஆதாரமாக கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வெளியிட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இருக்கட்டும், இது வந்து இப்போ நடந்துருக்கிற மேட்ரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை சுற்றி பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, அரசியல் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. இப்போ கூட பிஜேபி நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு தப்பான குற்றச்சாட்டை சொன்னார். இவ்வளோ பேர் பேசி அப்பெல்லாம் வந்து சவுண்டு விடாத சங்கீதா அவர்கள் ஏன் திடீர்னு இப்போ குரல் கொடுக்குறாங்க? இவங்களை பின்னாடி இருந்து யார் இயக்குறாங்க? இது நேற்று நம்ம நைட்டு கேட்டிருந்த வீடியோவோட ஒரு பின்னணி. ஏன்னா இவ்வளோ நாள் கிடப்பில் கிடந்திருக்கு. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து வேறு லெவலில் தமிழ்நாட்டு அளவில் இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து பெண்கள் ஓட்டு, குறிப்பாக இளம் பெண்கள் ஓட்டாக இருக்கட்டும், இல்லத்தரசிகள் ஓட்டாக இருக்கட்டும், அதிகமாக பெறப்போகிற நபராக இருக்கிற விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெண் அவதூறு வருது, என்ன காரணமாக இருக்குன்னு போது தான் இங்கே வந்து அவங்களோட மனுவில் குறிப்பிட்ட வார்த்தையை வச்சே நான் சொல்கிறேன். இன்றைக்கி விஜய் அவர்களை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவர் பண்ணுற அந்த தப்பு அப்படின்றது என்னோட பையன் வாழ்க்கை வரைக்கும் பாதிக்குது அப்படின்ற இடத்துல என்ன வருதுன்னா, ஆட்டோமேட்டிக்
ஆட்டோமேட்டிக்காக ரெட் ஜெயன் மூவிஸ் வந்து உட்காடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு ஜேசன் சஞ்சய் உங்களுக்கு தெரியும், இயக்குனராக அறிமுகமாக போகிறாரு. கிஷன் யாரோ ஒருத்தரை வச்சு படம் எடுத்துட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்குது, லோடிங்கில் இருக்குது, வரப்போகுது. அப்படின்றனால இவருக்கு இயக்குனர் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அப்படின்றனால பயங்கரமாக படம் எடுத்துகிட்டு இருக்காப்புல. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கவும் செய்யணும், ஒருத்தர் விநியோகஸ்தர் வரணும், தயாரிப்பாளர் வரணும், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான தேட்டர்கள் வரணும். இவ்வளோத்தையும் கொண்டுட்டு வந்து அந்த பையனோட தலையில் செக் வைக்கிறாங்க. எதுக்காக? விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக. அப்போ இன்னைக்கு வந்து பையனோட வாழ்க்கைக்காக தன்னோட தாய் இந்த முடிவை எடுத்திருக்காங்களா, அல்லது கணவரை தன்னோட கணவரின் உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்களா? ஏன்னா இன்னைக்கு சாதாரண அரசியல் பயணம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், திடீர்னு பிளேன் கிராஷ், திடீர்னு ஆக்சிடென்ட், திடீர்னு எவ்வளவோ நியூஸ் நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது இவங்களோட பின்னணியை பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வர்றதுனால இன்னைக்கு தன்னோட கணவர் வந்து ஒரு திரைப்படத்துலேருந்து ஓய்வு பெறாரு. ஜனநாயகன் தான் கடைசி படம் நடுவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் குடும்பத்தோடு இருக்க போகிறாரு. நம்மெல்லாம் சேர்ந்து லண்டனில் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தவங்க தான் மிஸ்ஸஸ் சங்கீதா அவர்கள். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி அரசியல் வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் சுத்தமாகவே குடும்பத்தை மறந்துட்டாரு. குறிப்பிட்ட நடிகையோடு அவங்க வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் விலகிக்கிறேன்ற எல்லா விவரமும் சொன்னார். இருந்தால் கூட அவர் அந்த மாதிரிலாம் பண்ணலை. அப்படின்போது ஏன் அவங்க அந்த குறிப்பிட்ட நடிகையை சொல்கிறாங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருக்கும்போது எத்தனையோ நடிகைகளோட பழகுற ஒரு சூழ்நிலை வரணும். அப்போல்லாம் வந்து கெட்ட பேர் வரணும், வரலை. இவ்வளோ வருஷமாக நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 27 வருடம் கடந்த ஒரு திருமண வாழ்வு. இப்போ ஒரு டயத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு 2 மாதம் கழிச்சு இருக்கையில் சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம், அட்லீஸ்ட் எம்எல்ஏ ஆயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கப்பா, 20 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புகழின் உச்சியிலே இருக்கலாம், இல்லை இகழின் உச்சியிலே இருக்கலாம், ஏதோ ஒன்றில் இருக்கலாம். அந்த ஒரு டைமில் கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக அது வந்து பெரிய பேசு பொருளாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவமாக நடந்திருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமாக வந்து திரும்பி இருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கொதித்தெழுகிற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து மறுத்தி சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்மளே வந்து இன்னைக்கு குடும்ப பிரச்சனையை பேசுகிறோமே, இது வந்து சரியா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பின்னாடி நடக்கிற பிரச்சனை தான் நம்ம பேசுகிறோமே தவிர நம்ம ஒன்றும் அவங்க குடும்பத்துக்குள்ளே போய் அவங்களோட பெட்ரூமை எட்டி பார்த்து நம்ம பேசுறதுக்கு காரணம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சங்கீதா அவர்கள் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. எவ்வளவோ நியூஸ் வருது, எவ்வளவோ பெரிய பெரிய இங்கிலீஷ் நியூஸ் சேனலில் கூட போடுறாங்க, விஜய் வந்து இங்கே போயிருக்காரா இந்த நடிகையோட, இந்த பர்த்டே பார்ட்டியில் இந்த நடிகையோட கலந்துட்டு இருக்காரு. எப்போ வருது? விஜய் அவர்கள் அரசியல் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு நியூஸா வர ஆரம்பிக்கும் போது இது எங்க வந்து நிக்குது? நயினார் நாகேந்திரன் சொன்னதுக்கும் இன்னைக்கு சங்கீதா அவர்கள் செஞ்சதுக்கும் சம்பந்தம் இருக்குமோ? முடிச்சா எப்படி போடுறாங்க பாருங்க. இன்னைக்கு நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா கூகுளே திணறுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கும் அவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியிலேயா இருக்கட்டும், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா செம்புதூக்கி ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லை செம்புதூக்கி கட்சியில் இருக்கிற ஊப்பியாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க சேனலில் போடுறாங்க, விஜய்க்கு மனநலம் சரியில்லை, அவர் ஒரு சைக்கோவா மாறி போனார், அதனால மனைவியை போட்டு துன்புறுத்தியிருக்காரு, பிள்ளைங்கெல்லாம் பார்க்குறதே கிடையாது, சோறு போடுறது கிடையாது. இதே பிரச்சனை போன வருஷம் வரைக்கும் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, விஜய் தாய் தகப்பனையும் கண்டுக்கிறல, தாய் தகப்பனுக்கு சோறு போடலை, அவங்கள அசிங்கப்படுத்துறாரு, எந்த ஒரு அரசியல் நிகழ்வுக்கும் வந்து கலந்துக்க வைக்கல, இது வந்து அப்பா மேலே ஒரு குறையா வச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்து போயிருப்பாங்க எல்லாருமே. இன்னைக்கு வந்து அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. வாரத்துக்கு ஒரு மீட்டிங், பொதுக்கூட்டம், பனையூரில் வந்து இன்னைக்கு ஆஃபீஸில் பயங்கரமாக வந்து நிர்வாகிகளை சந்திக்கிறது, ஜூம் மீட்டிங் அப்படின்னு அரசியலில் பிஸியாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா இது எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க தீய சக்தியை பேசிகிட்டு இருக்காங்க. தீய சக்திக்கு மேலேயே ஊழல் சக்தி பயங்கரமாக இருக்குப்பா அப்படின்றனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வடநாட்டு ஒரு மிகப்பெரிய சதியாக இருக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி எதிர்பார்க்கப்படுது. இன்னும் கூட முடிவு வரலைங்க. அவங்க வந்து சேர்ந்து வாழ போகிறாங்களா, இல்லை உண்மையிலே பிரிய போகிறாங்களா, இதுக்கான பின்னணி என்ன அப்படின்றத முழு விளக்க வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நேற்று சாயந்தரம் வீடியோவில் சொல்லியிருப்பேன், தயவுசெய்து உங்களுடைய தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள் அறிவிக்க போகிறவங்க, இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற மாவட்ட செயலாளர்களாக இருக்கலாம், தொண்டர்களாக இருக்கலாம், நிர்வாகிகளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஒரு தமிழக வெற்றி கழக தொண்டர்களாக இருக்கீங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் தொகுதியில் டிவிக்கே ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள் தொகுதியில் டிவிக்கே உடைய வேலை எந்த அளவு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி போஸ்டர் ரோட்டில் இதுலேருந்து விசில் அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குறதுலேருந்து உங்களுடைய வேட்பாளராக அறிவித்ததுக்கப்புறமா அந்த வேட்பாளருடைய முகத்தை கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதுலேருந்து வேலைகள் சரிவர நடக்குதா, மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் அந்த கருத்து கேட்பு, அந்த ஒரு அறிக்கையை கொடுக்குறது, கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், இந்த மாதிரிலாம் சரியாக பண்ணுறாங்களா தமிழக வெற்றி கழக சார்ந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் நேற்று கேள்வி கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 100 கமெண்ட்டுக்கு மேலே நம்ம அந்த கமெண்ட்டை நீங்கள் போய் பாருங்கள். நேற்று மத்தியானம் போட்ட வீடியோ
வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த இதுக்கான கமெண்ட் நான் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோடதை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பார்க்காதவங்க தயவுசெய்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களோட ஏரியாக்களில் நடக்கிறதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக வீடியோ போட்டுடுறோம், கவலைப்படாதீங்க. அடுத்து தமிழக வெற்றி கழக அந்த ஒரு அதாவது இது வந்து எதுக்கான முன்னெடுப்புன்னு நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள். இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.